செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுடன் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது PGTRB நியூ சிலபஸ். இந்த நியூ சிலபஸில் வந்திருக்கக்கூடிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் நூல்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் 10 ஆண்டுகளுக்குரிய சாகித்ய விருது பெற்ற நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாகித்ய அகாதமி விருது என்பது 1955 தொடங்கி இன்று வரை கொடுக்கப்பட்டு வருகிறது. வருடத்திற்கு ஒரு நூல் என்று ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு சில வருடங்கள் விருது வழங்கப்படவில்லை. இதில் 1955 முதல் 1965 வரை 10 ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட விருதுகள் என்னென்ன என்று இன்றைய பதிவில் காண இருக்கிறோம். 1955 தமிழ் இன்பம், ராபி சேதுபிள்ளை கட்டுரை தொகுப்பு. 1956 அலைவோசை, ஆசிரியர் கல்கி, ரா கிருஷ்ணமூர்த்தி என்பதையுடைய இயற்பெயர். இந்நூல் புதின வகை சார்ந்தது. 1957 விருது வழங்கப்படவில்லை. 1958 சக்கரவர்த்தி திருமகன், ஆசிரியர் ராசகோபாலாச்சாரி. இந்நூல் இராமாயண உரைநடை வகை சார்ந்தது. 1959 1960 ஆக 2 ஆண்டுகள் விருது வழங்கப்படவில்லை. 1961 அகல்விளக்கு, ஆசிரியர் மு. வரதராசனார். இந்நூல் புதின வகையை சார்ந்தது. 1962 அக்கரை சீமையிலே, சோமு மீ.ப. சோமசுந்தரம். இந்நூல் பயண நூல் வகை சார்ந்தது. 1963 வேங்கையின் மைந்தன், ஆசிரியர் அகிலன். இந்நூல் புதின வகையை சார்ந்தது. 1964 விருது வழங்கப்படவில்லை. 1965 ஸ்ரீ ராமானுஜம், ஸ்ரீ ஆச்சாரியா. இந்நூல் வாழ்க்கை வரலாற்று நூல் வகையை சார்ந்தது. நண்பர்களே, தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற அடுத்த 10 நூலை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி.